நமஸ்காரம் மவ சிவ. அசி 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 மவ சிவ. வருகிற 9/8/2024 வெள்ளிக்கிழமை அன்று அஸ்த நட்சத்திரம் அன்று உங்களுக்கு இந்த கருட பஞ்சமி நாக சதுர்த்தி வருகிறது. இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி நாம் கொண்டாடப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தால், மனிதனுக்கும் நாகத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. அன்று நாம் பொன்னாலானது அல்லது வெள்ளியாலானது, செம்பாலானது, பித்தளையாலானது அல்லது ஒரு மரக்கட்டையாலான ஒரு நாகரை வைத்து வீட்டில் நாம் அன்று வழிபாடு செய்வது சால சிறந்தது. அதற்கு ஒரு 5 விதமான திரவியத்தால ஒரு அபிஷேகம் செய்யறது ரொம்ப விசேஷம். செய்ய முடியாதவங்க இந்த வீட்டில் இருக்க வயர் இருக்கும், கம்பி இருக்கும், அந்த கம்பியை நீட்டா சீவிட்டு அதை அப்படியே பாம்பு மாதிரி வளைச்சு வச்சு தலையில மேல கொஞ்சம் உருட்டி விட்டு அதுல ஒரு பச்சைப்பயிரை அந்த தலை மேல வச்சு விட்டு அதுக்கு நீங்க ஒரு பால், தயிர், ஒரு தேன், சந்தனம், மஞ்சள் இதெல்லாம் அபிஷேகம் செஞ்சுட்டு அதை நம்ம வணங்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய சர்வதோஷம், நம்ம மூதாதையர் செஞ்ச சில தவறுகள், தெரிஞ்சோ தெரியாமல் நடந்தது, போனது, வந்தது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அது குறையும் அப்படின்னு ஒரு கணக்கு. ஸோ அன்னைக்கு என்ன கண்டிப்பா நம்ம பச்சைப்பயிர் அதுக்கு நெய்வேத்தியம் வச்சு நம்ம படையல் செய்யணும். சிலர் செய்ய முடியாதவங்க நாக புத்து இருந்துச்சுன்னா புத்துக்கு போய் செய்யலாம், தவறு எதுவும் கிடையாது. ஸோ இதுல இந்த தோஷங்கள் குறைவதற்கு இந்த ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு. ஓம் சர்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமை தன்னோ இந்த பிரசோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு 33 டைம்ஸ் நீங்க சொல்லிட்டு நீங்க வணங்கினால் கண்டிப்பாக அந்த தோஷங்கள் குறையும். குறிப்பாக எவர் ஒருவர் 4ஆம் தேதி பிறந்திருந்தாலோ, 7ஆம் தேதி பிறந்திருந்தாலோ, இல்ல 13 பிறந்திருந்தாலோ, 22 பிறந்திருந்தாலோ, 7 அல்லது 16 25 பிறந்திருந்தால் இது மாதிரி சில தோஷங்கள் இருக்கும். அல்லது கரு உருவான காலகட்டத்தில் அல்லது 3 மாதத்திற்குள்ளாக இவர்களுக்கு கனவில் பாம்பு ஏதாவது வந்திருந்தாலும் கண்டிப்பாக அதை நாம தோஷமாக கருதப்படுகிறது. இதை நம்ம செய்யும் பொழுது அந்த குழந்தை நல்ல குழந்தையா பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிறந்திருந்தாலும் தவறு எதுவும் கிடையாது. இதை நம்ம செய்யும் பொழுது எந்த தவறுகள் மூதாதையர் செஞ்சிருந்தாலும் சரி, இல்லை இவங்க ரிலேட்டிவ் செஞ்சிருந்தாலும் சரி, இதை நீ மன்னிச்சிடணும், எங்களை அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும். அதே போன்று கருடாழ்வாரையும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு துளசி மாலை போட்டு நம்ம அன்னைக்கு கும்பிடணும். இந்த கருடாழ்வாரோட அம்மா வினிதா இருக்காங்க, அவங்களையும் நம்ம வேண்டிட்டு எந்த தோஷங்கள் இருந்தாலும் குறையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். அன்னைக்கு என்னன்னு கேட்டா பால் கொழுக்கட்டை, அதே மாதிரி எள்ளு கொழுக்கட்டை செஞ்சு வச்சு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. இதுல குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அன்னைக்கு வண்டி வாகனத்துக்கு உண்டான சாவியை வச்சு நம்ம அன்னைக்கு நம்ம கும்பிடணும். அந்த நம்ம வண்டி வாகனம் அது நிக்காம ஓடும், தொந்தரவு இல்லாம போகும், ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்ளம் இல்லாம போகுங்கிற கருத்து இருக்கு. ஸோ இந்த நம்ம கருட பஞ்சமணிக்கு இந்த ஸ்லோகனும் நம்ம சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ண பஷாய தீமகி தந்தோ கருட பிரசோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் 33 டைம்ஸ் நீங்க சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த தோஷங்கள் குறைந்து அடுத்தது வண்டி வாகன வளர்ச்சி, போறது போக்குவரத்துலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஈச்சமலை மகாலட்சுமி கோவில்ல என்னன்னு கேட்டீங்கன்னா வருகிற 9/8/2024 அன்று இந்த கருட பஞ்சமிக்கு ஒரு விசேஷமான பூஜை புனஸ்காரம் இருக்கு. ஸோ அதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே நீங்க ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி 9944439027 இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க முன்னாடி புக் பண்ணிக்கோங்க. அப்ப திருமாங்கல்யம், மற்ற சில ஜாக்கெட் பெட்டு, சில திரவியங்கள்லாம் அன்னைக்கு கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், தேவை ஏற்பட்டால் நீங்க கண்டிப்பா புக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம், தவறுதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 21ஆம் தேதி 21/8/2024 அன்று புதன்கிழமை சேலத்துல கன்சல்டிங் இருக்கு. காலையில 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கன்சல்டிங் இருக்கு. உங்களுக்கு நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முன்னாடியே நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுல நீங்க கன்சல்ட் பண்ணலாம், தவறு எதுவும் இல்லை. மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி, வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ்
என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து ஜெம்மாலஜி நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. ஃபர்ஸ்ட் ஒரு லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆஷா பானான் 9/4/1987 பிறந்திருக்காங்க. ஓ பாசிட்டிவ் யூஸ் ஃபேசிங் யூஎஸ்ஏல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெஸ்டாரண்ட்ல நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் எப்போ சார் நடக்கும், எனக்கு திருமணமே ஆகவே மாட்டேங்குது, வயசு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இயற்கையாகவே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஷா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 லவ் 3 லவ் கட்டான பிறகுதான் திருமணம் நடக்கும். அதுவும் குறிப்பா என்னன்னு கேட்டா 2025 உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கவலை பண்ணுங்கிற அவசியம் தேவையில்லை. இருந்த போதிலும் உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்யும் பொழுது கொஞ்சம் கேஸ்ட்ல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நீங்க பிறந்த இடத்த விட்டு குறைஞ்சது ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தூரமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க யாருமே உங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க. ரொம்ப உஷாரா இருக்கணும். ரத்தபந்த பாசம் செட் ஆகாது. ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். திருமணம் நடந்து ஒரு குழந்தை பிறந்த பிறகு மட்டும்தான் உங்களுக்கு யோகம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க எடைக்கு எடை என்னன்னு கேட்டீங்கன்னா சீத்தல மாதா தேவி. இந்த சீத்தல மாதா தேவிக்கு 5 விதமான உணவு தானியங்கள், 5 விதமான உணவு தானியங்கள்னா எனக்கு என்ன, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறமேட்டு பொட்டுக்கடலை, அதே மாதிரி கொள்ளு, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு. இந்த 5 வகையான இது வந்து என்னன்னு எடைக்கு எடை நீங்க துலாபாரம் கொடுக்கணும். நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்களோ அந்த வெயிட்டுக்கு மேல பாசிப்பருப்பு வச்சு கும்பிட்டு கீழே இறங்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து கொள்ளு வச்சுதுக்கணும், பச்சைப்பயிறு வச்சுதுக்கணும், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வச்சுதுக்கணும். ஸோ இது மாதிரி வந்து என்னன்னு நீங்க 5 விதமான இது கொடுக்கும் பொழுது அந்த தோஷங்கள் குறைந்து காணப்படும். மேக்சிமம் இந்த 2025 இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ள என்னன்னு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. 200% உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பேர்ல மாற்றங்கள் தேவை. இந்த வெறும் ஆஷா அப்படிங்கிற பேர் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. AIJQY அப்படிங்கிற பேர் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. அதனால எனக்கு என்ன பேர்ல கொஞ்சம் உங்களுக்கு மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். ஆனா அப்பப்ப கொஞ்சம் பய உணர்வு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பய உணர்வு குறையிற மாதிரி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில ஸ்லோகன்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சுக்கணும். கந்த சஷ்டி கவச்சம் ரெகுலரா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ரைட்டா? வாழ்த்துக்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா மிஸ்டர் பார்த்திபன் பானான் 25/5/1986 பிறந்திருக்கார். ஓ பாசிட்டிவ் யூஸ் ஃபேசிங்ல இருக்கு. இந்த மாதிரி நான் டெலிவிஷன் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் வந்து இந்த மாதிரி இந்தோனேஷியால இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல திறமை இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஜாப்ல வந்து நீங்க நல்லா ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா அதுக்குண்டான ஒரு என்ன சொல்றதா நேம் அண்ட் ஃபேம் வந்து கிடைக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் லெட்டர் வந்து பி அப்படின்னு திஸ் டினோட்ஸ் சேட்டன். அந்த சேட்டன் எழுத்துல உங்களுக்கு வந்ததுனால என்னன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் பர்த் நம்பருக்கும் ஃபேட் நம்பருக்கும் மேட்சிங் ஆகல. அப்போ அந்த பார்த்திபன்க பேருக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ்ல வேற ஒரு பேரை நம்ம போடுற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாதர் மதரை விட்டுட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் வரும். கூடவே ஃபாதர் மதருக்கு உண்டானதை நீங்க செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனா கொஞ்சம் நீங்க டிட்டாச் ஆகிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு யோகங்கள் உண்டு. எந்த ஒரு சொத்துக்கள் வாங்கினாலும் உங்க பேர்ல நீங்க வாங்குற மாதிரி தான் வாங்கிக்கணும். வேற ரத்த பந்த பாசம் மூலமா நீங்க வாங்கப்பட்டால் அந்த சொத்து பூரா திரும்பி நீங்க அவங்ககிட்ட இருந்து ரெக்வயர் பண்ண முடியாது. ஸோ டெய்லி வந்து நீங்க என்னது அவையார் அருளிய விநாயகர் அகவல், இந்த விநாயகர் அகவல் ஸ்லோகனை நீங்க ரெகுலரா படிக்கணும். இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா லைஃப்ல மேல வரலாம். கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அங்கேயே இந்தோனேஷியால நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இந்த வருஷம் எண்ட் ஆக ஆக என்னன்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல குரோத் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நேம்ஸ்ல கொஞ்சம் கரெக்ஷன் நீங்க பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு குரோத் இருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரெண்டாவது, உங்களுக்கு நேம்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நாங்க செஞ்சு கொடுக்குறோம். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரணவ் ஹேமந்த் குமார் பானா 4/4/2020 பிறந்திருக்காரு. ஓ பாசிட்டிவ் ஈஸ்ட் வெஸ்டிங்ல இருக்கு.
ஸோ இவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்கேஜி தான் படிச்சுட்டு இருக்காரு. இதில் வந்து குறிப்பாக என்னன்னு கேட்டால் நான் பெங்களூர் வந்து கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருக்கு என்னன்னு கேட்டால் இந்த அடிக்கடி இந்த கோல்டு காஃப் வந்துட்டு இருக்கு, நிமோனியா இருக்கு, ரொம்ப ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் இவர் பிறந்ததே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஃபோருங்கிறது ராகுவோட சாரத்தில் பிறந்திருக்காரு. ராகுவோட சாரத்தில் பிறந்தாவே என்னன்னு கேட்டிங்கன்னா இது போன்று தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துட்டு தான் இருக்கும். குறைஞ்சது 13 வயசு வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவரை நாம சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படி இல்லைன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு தத்து கொடுக்கப்பட வேண்டும். மஸ்ட் பாயிண்ட் குழந்தைக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த ஸ்டார்டிங் வந்து இந்த பிரணவம் அப்படிங்கிறது இவருக்கு சூட்டபிள் ஆகாது. பேர்ல வந்து கண்டிப்பா மாற்றங்கள் செய்யணும். கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அம்மன்னா என்னன்னு கேட்டா ராக்காய் அம்மன், இல்ல ஜுவாலமுகி, இல்ல காளி, இல்ல பத்ரகாளி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா சீத்தல மாதா தேவி. இது மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து இவருக்கு வந்து அப்பப்போ செல்லு கையில் கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரா. அதனால் இந்த சுவாமியை கொஞ்சம் கும்பிட சொல்லுங்கள். கும்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் இவங்க சீத்தல மாதா தேவியை கொஞ்சம் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேனி பெரிய குளத்தில் இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி சித்தர்பீடத்தில் சீத்தல மாதா தேவி இருக்குது. தேவை ஏற்பட்டால் செவ்வாய்க்கிழமை அதில் வெள்ளிக்கிழமை ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு ஒரு பொங்கல் வச்சு கும்பிட்டு போனாவே இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் பேரில் வந்து கண்டிப்பாக இவருக்கு மாற்றங்கள் தேவை. செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தை அறிவுள்ள குழந்தையாக மாறுகிறார். நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி. நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும். நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலத கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கும். ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். ஸோ நெக்ஸ்ட் காலர் பார்த்தீங்கன்னா எம் பாரதி பாணன் 29/3/1981 பிறந்திருக்காங்க. பி பாஸ் நார்த் பேசிங் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சார். நான் இந்த மாதிரி ஃபார்மசிஸ்ட் படிச்சிருக்கேன், மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன MA BEd வரை படிச்சிருக்கேன். எனக்கு எந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா 2025 வந்து 50%, அதே மாதிரி வந்து 2026 உங்களுக்கு 200% வந்து வீடு கட்டி முடிச்சிருவீங்க. இதில் நிலம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டெய்லியும் ஆறுமுகனை நீங்கள் டெய்லியும் வந்து வழிபாடு செய்யப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம் படிக்கப்படணும். கூடவே ஒரு ஸ்லோகன் இருக்கு, ஓம் ஆலங்கே அங் சிவாயா, ஓம் ஆலங்கே அங் சிவாயா. டெய்லியும் காலையில் 108 டைம்ஸ், சாயங்காலம் 108 டைம்ஸ் சொல்லணும். நம்பிக்கையோட சொல்லணும். சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்தின் இயர்க்குள்ளார நீங்கள் ஒன்று வீடு கட்டி முடிச்சிருவீங்க. அப்படியெல்லாம் நிலம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த தாத்தா பாட்டி சொத்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தாத்தா பாட்டி சொத்து உங்களுக்கு லக்னத்துல கேதுவோ, லக்னத்துல குருவோ, லக்னத்துல சனி பகவான் இருந்தால் தாத்தா பாட்டி சொத்து வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. செவ்வாயோட கேதுவோ, செவ்வாயோட குருவோ, அல்லது செவ்வாயோட சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு தாத்தா பாட்டி சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது ஜாதகத்துல பார்த்துக்கோங்க. எனிஹவ் பகவானை கும்பிட்டுக்கோங்க. அப்படிதான் சொத்து வந்த 5ல் 1 பகுதியை குலதெய்வத்துக்கு நீங்க தானமாக போடப்பட வேண்டாம். 1 லட்ச ரூபா வந்துச்சுன்னா 20,000 ரூபா குலதெய்வத்துக்கு நீங்க தனியா போடுற மாதிரி வரும். அது மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த தாத்தா பாட்டி சொத்து வந்து கையில நின்னாலும் உங்களுக்கு அது யோகத்தை அதிகரிக்கும். என்னங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தர்ஷி பாணன் 17/2/2004 பிறந்திருக்காங்க. A1 பாசிட்டிவ், ஈஸ்வரத்தில் சென்னையில் கூப்பிட்டுருக்காங்க. எம்காம் இந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன் சார். எனக்கு இந்த மாதிரி என்ன பல்லு சம்பந்தமான தொந்தரவு வந்துட்டே இருக்கு சார். வருஷத்துக்கு ஒரு முறை பல்லு கிட்டத்தட்ட 10 பல்லு காணாத போயிடுச்சு.
ரொம்ப தொந்தரவு மேல தொந்தரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா அலோபதி சம்பந்தமானது உங்க ஜாதக அமைப்புக்கு உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு இந்த அலோபதி சம்பந்தமான மருந்துகள் மாத்திரைகள் செட் ஆகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் மூலிகை வைத்தியம், இந்த சித்தர் வைத்தியங்கள், குணப்பாடம் இது மாதிரி தான் உங்களுக்கு செட் ஆகும். இதுல நீங்க பாருங்க. ஸோ நிறைய இந்த பல்லுக்கு சம்பந்தமான சில நாட்டு வைத்தியங்கள் நிறைய இருக்கு. அதுல ட்ரை பண்ணா மட்டும்தான் உங்க காம்பினேஷனுக்கு செட் ஆகும். பிகாஸ் நீங்க 8ஆம் நம்பர்ல பிறந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கேதுவோட சாரத்துல பிறந்திருக்கீங்க. இந்த கேதுவோட சாரத்துல பிறந்தாவோ, ராகுவோட சாரத்துல பிறந்தாவோ, சனி பகவான் சாரத்துல பிறந்தாவோ அலோபதி செட் ஆகாது. இந்த மூலிகை சம்பந்தமானது மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். ரெண்டாவது, முகத்துல வந்து பரு நிறைய வந்துட்டே இருக்கு சார், என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ முகத்துல பரு வரதுக்கு காரணம் வந்து உடம்புல வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தா அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த உடம்புல இருக்கக்கூடிய இது வந்து சக்தி, இந்த வெள்ளைப்போக்கு அதிகமா இருந்தாலும் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க அந்த முகத்துல இருக்க பருவெல்லாம் குறையறதுக்கு நீங்க வாரத்துக்கு 2 முறை 3 முறை வெந்தய குழம்பு சாப்பிடலாம். அதே மாதிரி மாதுளம்பழம் ஜூஸ் டெய்லி நீங்க சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த தொந்தரவுகள் குறையும். ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரைட்டா? ரெண்டாவது, நெகட்டிவிட்டி எதுவுமே நீங்க நினைக்க கூடாது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு பின்பக்கம் வால் பக்கத்துல ஒரு கற்பூரம் நீங்க பத்த வைக்கணும். ஆஞ்சநேயருக்கு பின்பக்கம் வால் பக்கத்துல கற்பூரம் பத்த வைக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை மறக்காம என்னது சித்தி புத்தி கணபதியை வழிபாடு செய்யணும். அவர் கிடைக்கலனா கூட விநாயகர் வழிபாடு கம்பல்சரி உங்களுக்கு அவசியம். செஞ்சு பாருங்க, ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் பாத்தீங்கன்னா லட்சுமி ஐயர் பானான் 8/12/1987 பிறந்திருக்கீங்க. ஓ பாசிட்டிவ். வீடு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்கு. நான் சார் அந்த மாதிரி நான் மும்பைல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மும்பைல வந்து ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். MBA படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது இருந்தாலும் எனக்கு ஜாப் ஒரு மாதிரி இருந்தது. அதனால நான் ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணா கூட என்ன விட மாட்டேங்கிறாங்க, சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு வேலைகள் எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு தடை தாமசம் வந்துட்டு தான் இருக்கும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து போகும்போது என்னன்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுருங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும், இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வேணும், இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ஆஞ்சநேயருக்கு ஒரு வஸ்திரம், ஒரு காவி கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம், இல்லை சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் வாங்கி இதுன்னுட்டு வெண்ணெய் ஒரு 1/4 கிலோ வாங்கி அவரோட வாய்க்கு நீங்க ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு போங்க. கண்டிப்பா அந்த வேலையில பிரச்சனை வராது. அடுத்தது வந்து நான் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன் சார், ஆனால் முடியல, 3 அட்டம்ப்ட் மேலே அடிச்சுட்டேன், ஆனால் ஒன்றுமே முடியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்திருக்கு, ஆல் டிக்கெட் வந்திருக்குன்னா நீங்கள் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. யார்ட்டையுமே சொல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுத போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த முறை பாஸ் ஆயிடுவேன், இந்த முறை நல்லா எழுதிட்டு வந்துட்டேன், அப்படி வந்துட்டேன் இப்படி வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. எதையுமே நீங்கள் கன்ஃபார்மாக சொன்னால் அது நடக்கவே நடக்காது. ப்ரிப்ளான் பண்ணி எதை செஞ்சாலும் எந்த ஒரு காரியம் உங்களுக்கு நடக்காது. ப்ரிப்ளான் பண்ணால் எதுவும் நடக்காது. எல்லாமே வந்து அன்பிளான்டு மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது ஒழிய ப்ரீப்ளான்டு எதுவுமே உங்களுக்கு நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது கம்பல்சரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ கலர் சாரீ கட்டிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பேனா வந்து ப்ளூ கலர் இருக்கணும். மேலே அந்த கேப்புக்கு இப்போ எல்லாமே வந்து ப்ளூவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயிட் கலர் பேனா உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. கர்ச்சிப் கூட என்னன்னு கேட்டால் ப்ளூ கலர் கர்ச்சிப் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. போயிட்டு வாங்க, கம்பல்சரி உங்களுக்கு நடக்கும். அந்த எக்ஸாம் போகிற டைமில் வந்து ஒரே ஒரு எள்ளுருண்டை, ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, 200% நீங்கள் பாஸ் ஆகுறீங்க. கவலை பண்ணுங்கிற அவசியம் தேவையில்லை. நெக்ஸ்ட் காலர் தரணி பானான் 10/4/2002 பிறந்திருக்காங்க. ஓ பாசிட்டிவ். கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க. பிகாம் CA படிச்சிருக்காங்க. சார் எனக்கு வேலை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், மிஸ்டர் தாரணி, உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளப்பட வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்ளப்பட வேண்டும். திறமை இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த வருஷம் எண்டுக்குள்ளார என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் தள்ளி போனா கூட என்னன்னு கேட்டால் 2025ல ப்ரொமோஷன்ஸ், நல்ல உயர்ந்த பதவி, வேலையில உயர்வு அதெல்லாம் கிடைக்கும். 2025 கடைசிக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா 1 கிரவுண்ட் நிலமாவது நீங்க வந்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வருகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. இல்லை சார் பணம் கம்மியாக தான் இருக்கு, பாதி தான் இருக்கு, எப்படி சார் வாங்குறது அப்படின்னா, பாதி லோன் போட்டாவது நீங்க வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்திருக்கு. நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகமும் நெருங்கி வந்துருச்சு. இதை நீங்க செய்யுங்க, தப்பு இல்லை, சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
நீங்க செவ்வாய்க்கிழமை வீட்டில் முருகனுக்கு தக்காளி சாதம் வைத்து படையல் செய்யப்பட வேண்டும். முருகனுக்கு தக்காளி சாதம் வைத்து படையல் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்பட்டாலும் உங்களுக்கு யோகங்கள் கூடும். நம்பிக்கை இருப்பின் நீங்க செஞ்சு பாருங்க. ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் காலர் பார்த்தீங்கன்னா வினோத்குமார், 24/1998 பிறந்திருக்காரு. பி பாசிட்டிவ், வேலூர்ல இருந்து கூப்பிட்டுருக்காரு. இவருக்கு பெரிய டவுட். என்ன டவுட்னா, நான்வெஜ் என்னைக்கு சாப்பிடலாம், என்னைக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற இதுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது 2 நாள்ல நீங்க கம்பல்சரி சாப்பிடக்கூடாது. வினோத்குமாரை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாது. மற்ற நாளில் சாப்பிடலாம், தப்பில்லை. வீட்டில் எல்லாரும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அன்னைக்கு அதையும் நீங்கள் கொஞ்சம் கடைபிடிச்சுக்கோங்க, போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு எந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, கடவுள் வழிபாடுகள் பண்ணலாம். இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளையார்பட்டி பிள்ளையார், சித்தி புத்தி கணபதி, இவங்களை நீங்க வந்து ரெகுலரா வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நீங்க அகத்தியர் வழிபாடும் அவசியம். அகத்தியர் வழிபாடு, ரமண மகர்ஷி, காஞ்சி பெரியவர், இவரோட வழிபாடும் உங்களுக்கு கம்பல்சரி அவசியம். ஸோ அது மாதிரி பண்ணுங்க. லைஃப்ல நல்லா டக்கு 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 டக்குன்னு மேலே வந்துடுவீங்க. இந்த வருஷம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. 2025 மட்டும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். 2025 வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். அதில் மட்டும் பார்த்து போகிறதுல கொஞ்சம் உஷாராக போகணும் வரணுதுன்னா ரைட்டா. அதில் குறிப்பாக இந்த சூளம் இருக்க பக்கம் போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனத்தில் விபத்து வரத்துக்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக போய்க்கோங்க. இப்படி இந்த வண்டி வாகனத்தில் விபத்து வராமல் தடுப்பதற்கு நம்ம அறிவு நல்லா வேலை செய்கிறதுக்கு எங்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி சில ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வி வில் கைட் யூ அண்ட் ஹெல்ப் யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர் ஏ அருள் பனான், 19/11/1970 பிறந்திருக்காரு. ஓ பாசிட்டிவ் எஸ்பிஎல் பேசியிருக்காரு. வாணியம்பாடியிலேருந்து இருக்காரு. நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது ஆனால் நான் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போனேன் சார். சொல்லக்கூடாது, மலை மேலே இருக்கிறது, ஃபேமஸானது. அந்த கோயிலுக்கு போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி இமீடியட்டாக எனக்கு கார் டயர் வெடிச்சு கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எதுக்குடா நம்ம அங்கே போனோம், அவ்வளோ தூரம் அந்த உயரமாக மலை மேலே ஏறி போனோம், அப்படி போனோம் இப்படி போனோன்னு சொல்லிட்டு சில இது சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், 2025 ஒரு கண்டம் இருக்குது. அந்த கண்டத்தை முன்னாடியே கொண்டாந்தாச்சு, விட்டுருங்க. அதுக்கு நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய என்னது சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். என்னது சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு 2 நோட்டு 2 பேனா வாங்கி வச்சு, இந்த மாதிரி என்னோட ஆயில நீ மாற்றி எழுதணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த நோட்டு புத்தகத்தை வச்சுட்டு வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இறைவன் அதற்குண்டான வேலையை அவர் செய்வார். ரைட்டா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் இந்த என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, சிகப்பு கலர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீனுக்கு ரெகுலராக என்னென்னா, வாரத்துக்கு ஒரு முறை மீனுக்கு நீங்கள் பொறி போடணும். இது மாதிரி செஞ்சால் மட்டும்தான் தோஷம் குறைஞ்சி இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து வண்டி டயர் வடிக்கிறது போகிறது வரதெல்லாம் ஆகாது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போகும்போது வண்டி டயர் கியர் வெடிக்குது போகுது வருது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ராகுக்கு அது தோஷங்கள் இருக்கும். இந்த சந்திரனோட ராகு இல்லை சந்திரனோட கேது இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் மலை மேலே இருக்க கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். ரெண்டாவது என்னென்னுக்குன்னா, 2.5 ஏக்கரை நிலம் வச்சுருக்கோம், அதை விற்கவே முடியல சார், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து என்னென்னுக்குன்னா, உங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்து மஞ்சள் துணியில் கட்டிட்டு அதை வந்து குலதெய்வம் கோயிலில் போய் வச்சு கும்பிட்டு வச்சுட்டு வந்துடுங்க. நீ தான் விற்று கொடுக்கணும், இது உன்னோட நிலம் விற்று கொடுத்துடணும், ஏதோ வரதில்ல கோவில் பணிக்காக ஏதோ நான் செய்கிறேன் போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கணும். அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகும். செஞ்சு பாருங்க, ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் காலர் பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் பானான், 14/5/1990 பிறந்திருக்காரு. ஓ பாசிட்டிவ், நார்த் ஃபேசிங்கில் இருக்க, திருவண்ணாமலையிலேருந்து கூப்பிட்டுருக்காரு. சார் எனக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன் மிஸ்டர் புஷ்பராஜ், உங்களுக்கு குலதெய்வம் வந்து வழிவிட மாட்டேங்குது. ஸோ குல தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, குலதெய்வ வழிபாடு அவசியம். அதே மாதிரி திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வரணும். அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் நியூட்ரல் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். இந்த 6 மாதத்துக்கு உள்ளார வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதை எடுத்தாலும் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருக்குது. அதனால் என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சு தான் அந்த கோவிலுக்கெல்லாம் போகணும் வரணுதுங்கணும். கொஞ்சம் விரதங்கள் கொஞ்சம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். மனசில் பயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி. ரெட் கலர் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2025க்குள்ளார இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஷேப்புக்கு உங்களுக்கு வந்துடும். ஆனால் தொடக்க எழுத்து இந்த புஷ்பராஜ் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு ஒரு 35% மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது. பேரில் வந்து என்னன்னு கேட்டால் நியூமராலஜி பிரகாரம் கொஞ்சம் மாற்றங்கள் செய்கிற மாதிரி இருக்குது. அந்த மாற்றங்கள் செய்யும் பொழுது நினைச்ச மாதிரி உங்களுக்கு நடக்க வாய்ப்புண்டு. அப்படி திருமணம் செய்யும் பொழுது 4ஆம் தேதி 5ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதியில் திருமணம் செய்யக்கூடாது. ரைட்டா? திருமணமும் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கோவிலில் தான் திருமாங்கல்யம் ஏறணும். கோவிலில் திருமாங்கல்யம் கட்டப்பட வேண்டும். என்னங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். ரைட்டா? பேர்ல மாற்றங்கள் கண்டிப்பா அவசியம். அர்த்தநாரீஸ்வரரை ரெகுலரா நீங்க வழிபாடு செய்யப்பட வேண்டும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் காலர் பார்த்தீங்கன்னா ஹேமாஸ்ரீ எஸ் பானான் 1/10/1995 பிறந்திருக்காங்க. ஓ பாசிட்டிவ் நார்த் ஃபேஸிங்ல இருக்கு. இது மாதிரி நான் ஃபார்மசிஸ்ட் படிச்சிருக்கேன், அச்சரப்பாக்கத்துல இருந்து கூப்பிட்டுருக்கேன், சென்னையில இருந்து கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் எனக்கு வந்து எந்த ஜாப் ஃபீல்டு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில அலையிற மாதிரி ஃபீல்டு, உடம்புல வேர்த்து கொட்டணும், சொந்தமா வேலை செய்யறதுக்கு தொடங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியில கையை கட்டி வேலை செய்யற மாதிரி தான் செட் ஆகும். இந்த மருந்து சம்மந்தமானதே உங்களுக்கு செட் ஆகும். அதுக்கே நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து காளிகம்பாள், சென்னை பாரிஸ் கார்ல இருக்கக்கூடிய காளிகம்பாள் கோவிலுக்கு போயிட்டு 33 எலுமிச்சம்பழம் மாலையா கோர்த்து நீங்க போடணும். போட்டுட்டு எனக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் அவசியம். குலதெய்வ வழிபாடும் பிடிச்சிக்கோங்க. நீங்க அங்க இப்ப சென்னை அப்படின்னா நீங்க வந்து இதுல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் கிட்ட கூட ஒரு பெரிய ஆஞ்சநேயர் இருக்காரு. ரைட்டா? அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கமா இருக்கு. அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சம்திங் நினைக்கிறேன். அங்க இருக்க ஆஞ்சநேயர்குள்ள கூட கொஞ்சம் போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். போயிட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கூடவே வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜா அரேஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 70% வந்து லவ் மேரேஜ் தான் ஆகும். 70% லவ் மேரேஜ், 30% வந்து என்னன்னா அரேஞ்சு. இருந்தாலும் இந்த திருமண வாழ்க்கையில நம்ம ஒரு என்டர் ஆகும்போது ஒரு முறைக்கு 4 முறை யோசனை செஞ்சு நல்லவங்களா கெட்டவங்களா நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் நீங்கள் முடிவெடுங்க. நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இல்லை என்றால் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ஃபெயிலூர் ஆகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. உஷாராக இருக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் காலர் என் முருகன் பானான் 1/11/1980 பிறந்திருக்கார். ஓ பாசிட்டிவ் சவுத் ஃபேஸ்ல கூப்பிட்டுருக்காங்க. சார் இந்த மாதிரி நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், விழுப்புரத்தில் வந்து கூப்பிட்டுருக்கேன். எனக்கு வந்து நான் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். ஸோ வந்து எனக்கு என்ன ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்லுங்கள் சார், நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. உங்களுக்கு பொய் பேச தெரியாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான். இருந்தாலும் கொஞ்சம் வந்து வியாபார நிமித்தமாக கொஞ்சம் கொஞ்சம் பேசி தான் ஆகணும். நீங்கள் வாங்குற நிலம் கோயிலுக்கு பக்கமாக இருக்கணும், ஸ்கூலுக்கு பக்கமாக இருக்கணும், ஏதோ ஆசிரமத்துக்கு பக்கமாக இருக்கணும். நீங்கள் போடுற லேண்டு வந்து வித்துரும், கவலைப்படுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ரியல் எஸ்டேட் வந்து நீங்கள் வெதர் வந்து ஏதாவது புரோக்கரேஜ் பண்ணால் கூட லாபங்கள் உங்களுக்கு கூடும். 2வது சொந்த நிலம் வீடு வாங்குறதுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல நேரம் வந்துருச்சு உங்களுக்கு. இந்த 2024-25க்குள்ளார நீங்கள் வந்து என்னன்னு நிலம் வாங்கி வீடே கட்டி முடிச்சிருவீங்க. ஆனால் அப்பா அம்மா கிட்ட இருந்து ₹1 கூட நீங்கள் வாங்கக்கூடாது. அப்பா அம்மாட்ட இருந்து ₹1 கூட கையிலேருந்து வாங்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் ஏதாவது பணத்தை வாங்கி நீங்கள் ஏதாவது செலவு பண்ணலாம் நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி ரியல் எஸ்டேட் உங்களுக்கு நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அங்கே இருக்கக்கூடிய கடலில் குளித்து நீராடிட்டு வரணும். செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வியாபார நிமித்தம் நல்லா இருக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் வந்து விட்டது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். டைரக்டாக நீங்கள் கன்சல்ட் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸோட நம்பர் 9944494027 இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வர 9ஆம் தேதி 9/8/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா
இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயில்ல ரொம்ப சிறப்பாக நடக்கும். அன்னைக்கு ஜுவாலமுகி ராக்காய் அம்மனுக்காக நல்ல பூஜை புனஸ்காரங்கள் இருக்கு, ஹோமங்கள்லாம் இருக்கு. அந்த ப்ரேயர் முடிச்சோன்னே அன்னதானமும் இருக்கு. கண்டிப்பா நீங்க கலந்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு பேக்கேஜில் 5 பேருக்கு வந்து சங்கல்பம் நடக்கும். உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் முன்னாடியே நீங்கள் ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணி 9944390227 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து எல்லாம் ப்ரேயர் முடிச்சோன்னே என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு கலந்துக்க முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து பிரசாதம் வரும். ஜாக்கெட் பிட்டு, திருமாங்கல்ய கயிறு, மஞ்சள், குங்குமம், சந்தனம், வளையல் இதெல்லாமே வந்திருக்கு. இதை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு திருமண பந்தம் கூடுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நம்பிக்கை இருப்பின் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாய்ப்பை நழுவ விட வேண்டாம். ரைட்டா? மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் AS மகாசாஜன். மாவ சிவ.